ஹாய் ஹலோ வெல்கம் டு கோட் பயணம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜாவாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜாவானா என்ன அண்ட் ஜாவாவுக்கும் C++க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு ஜாவாவில் அவைலபிள் இருக்குது, அண்ட் ஜேடிகானா என்ன அண்ட் என்ன டூல் யூஸ் பண்ண போகிறோம் அண்ட் அதை வந்து எப்படி நம்ம செட்டப் பண்ணுறது, இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து மறக்காமல் பாருங்கள், இது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜாவான்றது ஒரு சிம்பிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேங்களா, இது வந்து எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஊப்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத யூஸ் பண்ணி நமக்கு பெர்ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். என்ன மாதிரி அப்ளிகேஷன் அப்படின்னா நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுற மொபைல் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இல்லை நம்ம வெப்சைட்டில் யூஸ் பண்ணுற www.amazon, ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான வெப்சைட் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இல்லை டெஸ்க்டாப்பில் நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுற நோட் பேடு, கால்குலேட்டர் இந்த மாதிரியான அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் ஜாவாவில் நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ எப்படி வந்து இந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில எடிஷன்ஸ் இருக்குது. அதாவது J2SE, J2ME, J2EE. J2SE அப்படின்றத யூஸ் பண்ணி நம்ம ஆஃப்லைன் அப்ளிகேஷன், அதாவது நோட் பேடு, அப்புறம் வந்து கால்குலேட்டர் இந்த மாதிரியான அப்ளிகேஷன், டெஸ்க்டாப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் நம்ம லேர்ன் பண்ணுறதுக்குமே நம்ம இந்த J2SE அப்படின்றத யூஸ் பண்ணி தான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம் ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அண்ட் J2EEன்றதை யூஸ் பண்ணி வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண முடியும். J2MEன்றதை யூஸ் பண்ணி மொபைல் அப்ளிகேஷன் என்ன பண்ண முடியும், நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஓகே. தென் வந்து இப்போ வந்து நம்மக்கிட்ட நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. பைத்தான், C++, ஜாவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து C++ தான் வந்துச்சு. ஸோ எல்லாருமே அதை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ இந்த C++க்கும் இந்த ஜாவாவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ C++ அப்படின்றது ஒரு பிளாட்ஃபார்ம் டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பிளாட்ஃபார்ம் அப்படின்றது எதை சொல்கிறாங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் சொல்கிறாங்க. அதாவது ஓஎஸ்ஸையும் அதோட ப்ராசஸையும். ஓகேங்களா, ஸோ இப்போ ஓஎஸ் அப்படின்றது என்னென்னா நமக்கு தெரியும் விண்டோஸ், லினக்ஸ், மேக் இதெல்லாம் ஓஎஸ். அதோட ப்ராசஸ் அதாவது இன்டெல் ப்ராசஸ், AMD ப்ராசஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக, கரெக்டாக. ஸோ இந்த காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் சேர்ந்தது தான் ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷன் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், விண்டோஸ் அப்படின்றதுல நான் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த விண்டோஸ் அப்படின்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் க்ரியேட் பண்ண இந்த அப்ளிகேஷன் எனக்கு வந்து லினக்ஸ்லேயும் சரி மேக்லேயும் சரி என்ன ஆகாது அப்படின்னா டேரெக்டாக எனக்கு சப்போர்ட் ஆகாது. ஓகேங்களா, டேரெக்டாக என்ன ஆகாதுன்னா சப்போர்ட் ஆகாது. விண்டோஸில் க்ரியேட் பண்ண அப்ளிகேஷனை இன்னொரு விண்டோஸில் தான் என்ன பண்ண முடியும், என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். லினக்ஸ்லேயோ மேக்லேயோ என்னால் என்ன பண்ண முடியாது, எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஏன்னா இட் இஸ் அ பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணுற அந்த சோர்ஸ் கோட் என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா நமக்கு மெஷின் கோடாக கன்வெர்ட் ஆகுது. மெஷின் கோடாக கன்வெர்ட் ஆகும்போது அதை டைரெக்டாக என்ன பண்ண முடியும், அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் மட்டும்தான் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒர்க் ஆகும். அதனால தான் பிளாட்ஃபார்ம் டிபெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுவே ஜாவான்றது ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னா நான் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் க்ரியேட் பண்ண அப்ளிகேஷன் மற்ற எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயும் எனக்கு என்ன பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். அதாவது விண்டோஸில் க்ரியேட் பண்ணது லினக்ஸ்லேயும் மேக்லேயும் என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். அதாவது எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு அப்ளிகேஷன் நான் வந்து என்ன பண்ணுறேன், க்ரியேட் பண்ணுறேன். இது சேம் வந்து விண்டோஸில் நான் என்ன பண்ணுறேன்னா க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது நான் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா இப்போ எனக்கு என்ன ஆகும்னா நான் இந்த ஜாவா கோடு எல்லாமே எனக்கு என்ன கோடாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைட் கோடாக கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து விண்டோஸில் நான் வந்து C++ கோடாக நான் ரைட் பண்ணுறது என்ன கோடாக கன்வெர்ட் ஆகும்னா மெஷின் கோடாக எனக்கு டைரெக்டாக கன்வெர்ட் ஆகும். ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா எனக்கு ஒரு பைட் கோடாக எனக்கு கன்வெர்ட் ஆகும். இந்த பைட் கோடு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஜாவாவில் வந்து JVM அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது. அதாவது ஜாவா விர்ச்சுவல் மெஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த JVM அப்படின்றது என்ன பண்ணுன்னா இந்த பைட் கோடை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு மெஷினுக்கு ஏற்ற மாதிரி கோடாக என்ன பண்ணோம், கன்வெர்ட் பண்ணோம். அதாவது லினக்ஸ் அப்படின்னா லினக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கோடா,
அண்ட் மேக்குக்கு வேணும்னா மேக்குக்கு ஏற்ற கோடாக மெஷின் கோடாக என்ன பண்ணோம் நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம். நீங்கள் ஜேடிகே அப்படின்னு ஒன்று இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அது இருந்தால் தான் நம்மளால் ஜாவா ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ண முடியும், நம்ம டெவலப்பும் பண்ண முடியும். ஸோ அப்போது அந்த ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜேவிஎம் அப்படின்றது நமக்கு இன்ஸ்டால் ஆகும். இது வந்து ஒரு கம்பைலர் மாதிரி, ஓகேங்களா? ஸோ இப்போது இங்கே வந்து விண்டோஸில் லினக்ஸ்லையாக இருக்கட்டும் இல்லை மேக்லேயா இருக்கட்டும், நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிங்கன்னா அது எல்லாமே ஒரு பைட் கோடாக கன்வெர்ட் ஆகிடும். அண்ட் நீங்கள் இந்த ஜேவிஎம் அப்படின்றது நீங்கள் மிஷினில் நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அந்த ஜேவிஎம் என்ன பண்ணும், இந்த பைட் கோட் எல்லாத்தையும் லினக்ஸில் இன்ஸ்டால் பண்ணிக்கினா லினக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, மேக்னா மேக்குக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும்னா கோடாக என்ன பண்ணிடும், கன்வெர்ட் பண்ணி மெஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். அதான் இந்த டயக்ராமில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஜாவா கோடாக இருக்கிறது பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணும். இந்த பைட் கோட் என்ன பண்ணுன்னா ஜேவிஎம் மூலமாக மெஷின் கோடாக அந்தந்த ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு என்ன பண்ணும், கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா எந்த கோடை எந்த மெஷின்லனாலும் எழுதி எந்த மெஷின்லனாலும் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி C++ பொறுத்த வரைக்கும் ஒரு டைமில் ஒரு அப்ளிகேஷன் தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இப்போ ஒரே ஒரு அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ண முடியும், இன்னொரு அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ண முடியாது. இதுவே ஜாவா பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இப்போ ஃபோன் பேசிக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப் பார்க்கலாம், இன்ஸ்டாகிராம் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் அப்ளிகேஷன் தான் பண்ண முடியும், ஜாவாவில் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஓப்பன் சோர்ஸ். நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இட் இஸ் அ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். அதாவது ஜாவா கோடு என்னவா மாறுது, பைட் கோடாக கன்வெர்ட் ஆகுது. வித் த ஹெல்ப் ஆஃப் ஜேவிஎம் என்ன பண்ணுது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி அது மெஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணி அந்தந்த பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம கோட் மெஷின் கோட் கன்வெர்ட் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால தான் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து போர்ட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. போர்ட்டபிள் அப்படின்றது என்னென்னா, ஜாவா கோட்ஸ் ரன்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம் வித்தவுட் மாடிஃபிகேஷன். அதாவது நம்ம வந்து எந்த இடத்துக்குனாலும் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ஜாவா கூட ரன் பண்ண முடியும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு லேப்டாப்ன்றது ஒரு போர்ட்டபிள் சொல்லுவாங்க. இந்த லேப்டாப் என்ன பண்ண முடியும், நம்ம எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். சிஸ்டம் வந்து நம்ம எங்கே போனாலும் அதை நம்மளால் என்ன பண்ண முடியாது, எடுத்துகிட்டு போக முடியாது. கரெக்டாக எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஏடிஎம் மிஷின், காஃபி மிஷின் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ டெவலப்பர் வந்து ஒரு லேப்டாப்பில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, டெவலப் பண்ணுவாங்க. அதை வந்து காஃபி மிஷின்லையோ இல்லை ஏடிஎம் மிஷின்லையோ அந்த கோடை புஷ் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. கரெக்டாக அப்போது அதை வந்து ஒரு கோடு எங்கே வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இட் இஸ் மல்டி த்ரெட்டிங். மல்டி த்ரெட்டிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளால் மல்டி டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். மல்டி டாஸ்க் அப்படிங்கிறப்போ ஒரு டைமில் வந்து நம்ம மல்டிபிள் ஜாவா ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அதனால மல்டி டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணலாம். அண்ட் இட் இஸ் அ செக்யூர் ஒன். யாராலையும் அவ்வளோ சீக்கிரத்தில் என்ன பண்ண முடியாதுன்னா ஹேக் பண்ண முடியாது. ஸோ அதனால் இட் இஸ் அ செக்யூர் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் ஜேடிகே. ஜேடிகே அப்படின்றது என்னென்னா ஜாவா டெவலப்மெண்ட் கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போ வந்து நீங்கள் ஒரு லைக் நீங்கள் ஒரு ஜாவா கோட் டெவலப் பண்ண போகிறீங்க இல்லை ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜேடிகேன்றது உங்களுக்கு ரொம்பவே ரொம்ப முக்கியமான ஒன்று. ஜேடிகே இல்லாமல் நம்மளால் எந்த கோடுமே என்ன பண்ண முடியாது, டெவலப்பும் பண்ண முடியாது, ரன்னும் பண்ண முடியாது. ஜேடிகே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஜேஆர்இ அண்ட் ஜேவிஎம் அப்படின்றது வரும். அதாவது இதுதான் வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஜேடிகேன்னு சொல்லுவாங்க. ஜேடிகேக்குள்ளே ஜேஆர்இ அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஜேஆர்இன்றதுன்னா ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ப்ரீடிஃபைனான ஜாவாவோட கிளாஸ் லைப்ரரிஸ் இருக்கும் அண்ட் ப்ரீடிஃபைனான ஃபைல்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இந்த ஜேஆர்இக்குள்ளே தான் நமக்கு ஜேவிஎம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஜேவிஎம்மில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், பைட் கோட் எல்லாத்தையும் மிஷினுக்கு ஏற்ற மாதிரி மெஷின் கோடாக வந்து என்ன பண்ணுறோம், நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஜேவிஎம் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா மெமரி அலோகேஷனுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் நம்ம வந்து பைட் கோடை கன்வெர்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த ஜேவிஎம் அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஜாவை பற்றின ஒரு பேசிக்கான ஒரு இது வந்து நம்ம பார்த்தோம். இப்போது இந்த ஜாவாவை வந்து எப்படி நம்ம ரைட் பண்ணுறது, எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் வந்து நோட் பேடில் வந்து ஜாவா எழுதினாங்க. அப்புறம் வந்து தனித்தனியாக டூல்ஸ் வந்து அதுக்காக வந்துடுச்சு. ஸோ இதில் வந்து எக்லிப்ஸ், இன்டெலிஜென்ஸு, நெட்பீன்ஸு, விஎஸ் கோட் இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னென்னா எக்லிப்ஸ் அப்படின்றது யூஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன், எப்படி வந்து நம்ம ஜாவா ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணுறது அப்படின்றது. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா
எப்படி வந்து இந்த ஜேடிகேவை இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜேடிகே சர்ச் பண்ணுங்கள், கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணுங்கள் ஜேடிகே டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து உங்களுக்கு 21 இல்லைனா 17 வெர்ஷன் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நிறைய வெர்ஷன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது, பட் நீங்கள் 21 எடுத்துக்கோங்க, அது பெட்டராக இருக்கும். அண்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸும் நீங்கள் பண்ண வேணாம். அண்ட் நீங்கள் அது இன்ஸ்டால் ஆகிடுச்சா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் ப்ராம்ப்ட்லேயும் செக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு செப்பரேட் வீடியோவாக எப்படி வந்து ஜேடிகே டவுன்லோட் பண்ணுறதுன்னும் எக்லிப்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னும் உங்களுக்கு செப்பரேட்டாக வீடியோ அட்டாச் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கீழே வந்து எங்களோட காண்டாக்ட் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த இமெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.